ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நம்ம வந்து புதுசாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து வீடியோ போடுறது தாங்க நம்ம ஜெயாஸ் கார்டனோட நோக்கமே. ஒவ்வொரு சகோதரிகளோட கஷ்டங்களை, அவங்களோட மனக்குறைகளை தீர்த்து வைக்கிறது மட்டும்தான் நம்ம சேனலோட நோக்கமே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நீங்கள் வந்து கடையில் போய் காய்கறி எல்லாம் வாங்க போவீங்கள்ல, அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த காய்கறி கடை பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பூசணிக்காய், தடியங்காய், அப்புறம் தக்காளி இதெல்லாம் வளர்ந்து நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து சின்ன பிள்ளையில நம்ம தக்காளி ஏதோ அவங்க அந்த தக்காளி அழுகுனதை தூக்கி போட்டிருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி தக்காளிகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப பெருசாக யோசிக்கிறது இல்லைங்க. ஆனால் இப்போ மாடி தோட்டம்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறோம். நம்ம பாருங்களேன், நிறைய சேனல் நீங்களே வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணின உடனே ஒரு சேனல் விடாமல் எதெல்லாம் பெரிய பெரிய சேனலோ அத்தனையும் பார்த்துட்டு அதன்படி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அது ரொம்ப மலப்பாகவும் இருக்கும், சில நேரங்களில் அது ஃபெயிலியராகவும் இருக்குங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், கடையில் அழுகி வம்பா போன காய்கறிகளை தூக்கி போடுறாங்க. அதில் இருந்து அவ்வளவு அற்புதமாக அங்கனக்குள்ளே செழுமையாக காய்ச்சி நிற்கும். யோசித்து பாருங்கள், மாடி தோட்டம் வச்சுக்கிட்டு வாரம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டும், கத்தரிக்காய் இது மாதிரியான மண்கலவை, பூச்செடிகளுக்கா இது போல் மண்கலவை, அதுக்கப்புறம் இதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு எவ்வளவு வெரைட்டியாக மண்கலவை, வெரைட்டியாக பூச்சி வெரைட்டி, எவ்வளவெல்லாம் நம்ம பார்த்து மலைச்சு போய் நிற்கிறோம்ல. உங்களுக்கான வீடியோ தாங்க இது அப்படின்னு கூட சொல்லுவேன். ஒன்றுமே இல்லைங்க, பூச்செடி வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம், எனக்கு இது போட்டால் வரல அது போட்டால் வரலன்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை. நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப எங்கேயாவது கல்லறை தோட்டம் இருந்துச்சு அப்படின்னாக்க, கிராஸ் பண்ணும்போது மழை காலங்களில் அந்த இடங்களில் துளுக்க சாமந்தின்னு சொல்லக்கூடிய அந்த செடி வந்து நிறையவே முளைச்சி நிற்கும். ஏன் அப்படின்னா அந்த பூக்களை தூவிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா, அதில் இருந்து முளைச்சி கிடக்கும். அதே மாதிரி காய்கறி கடை, பழக்கடை பக்கத்தில் பழச்செடிகளும் காய்கறி செடிகளும் வளர்ந்து கிடக்கும். எங்கேயாவது குப்பையை அள்ளி போட்டு அல்லாமல் ரொம்ப நாள் விட்டுருந்தாங்க அப்படின்னாக்க அந்த குப்பைகளில் ரொம்ப அற்புதமாக செழிப்பாக அழகாகவே கொடி காய்கறிகள் வளர்ந்து கிடக்கும். பார்த்துருப்பீங்க தானே? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நான் நிறைய பார்த்துருக்கேங்க. அதையெல்லாம் இப்போ நான் சிந்திச்சு பார்க்குறேன். நிறைய சேனலில் இப்படித்தான் மண்கலவை, இந்த கொடி காய்கறிகளுக்கு இதுதான் மண்கலவைன்னு சொல்லி குழம்பி போகிற சகோதரிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். மண்கலவை நினச்சி குழம்பாதீங்கங்க. நான் கூட ரொம்ப பெருசாலாம் மண்கலவை இப்படித்தான் இதுக்கு போடணும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என்னோடய ரேஷியோவை நான் மண்கலவை அப்படிங்கிற பேரில் சொல்லியிருப்பேன். ஆனால் கூட சில சகோதரிகள் மண் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஃபெர்டிலைசர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது அவங்களுக்கு இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. எந்த மண்கலவையும் தேவையில்லை. ஏன்னா எல்லா காய்கறிகளும் பார்க்குறப்ப அவங்க ஏதாவது பூச்சி வெரைட்டிகள்லாம் பயன்படுத்துகிறாங்களா, ஏதாவது ரெகுலர் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, எதுவுமே இல்லாமல் தானே அந்த குப்பை மேட்டில் அவ்வளோ அழகாக அற்புதமாக வளர்ந்து நிற்கிது. அப்போ ஏங்க நம்ம இந்த மாடி தோட்டத்துக்கு உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேர் பண்ணணும்? தேவையே இல்லை. குப்பை மேட்டில் வளர்கிற மாதிரியே செடிகளை அற்புதமாக நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் வளர்த்த மாதிரி ஆரோக்கியமாக வளர்த்து நம்மளும் சாப்பிட்லாங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஐயோ, நீங்கள் வந்து இந்த உரம் போடணும்னு சொல்கிறீங்களே, அது எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது, மண் போடணும்னு சொல்கிறீங்களே, எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி கவலையே படாதீங்க. நான் இப்போ வரிசையாக சொல்லிகிட்டே வரப்போகிறேன். அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒரு மண்கலவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய ஓட்டை போட்டுக்கணும், அந்த பாக்ஸில் தான் கம்போஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பின்னுக்கு அமேசானில் விற்கிது. இல்லை, நோங்க, எல்லாத்துக்கும் நோ.
எப்படி வேணாலும் நம்மளால் மாடி தோட்டத்தை ரொம்ப ஈஸியான மண்கலவையில் செய்ய முடியுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போகிற வழியிலெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தால் கண்டிப்பாக கரும்பு சாறு குடிப்போம் இல்லையா, அவங்க சும்மா தாங்க அந்த கரும்பு சக்கையை தூக்கி போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்து அதை ஒரு இடத்துல போட்டு வைங்க. மண் தரையில் போட்டு வச்சிங்கன்னா எதுவுமே பண்ண வேணாங்க. தன்னால் அது கரையான் பிடிச்சி அது ஒரு மாதிரி மக்கிக்கிட்டே வரும் தன்னால். அதை எடுத்து நம்ம மண்கலவையில் அழகாக போட்டு செய்யலாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் மண் தரையே இல்லை, என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்த அந்த சக்கையை ஒரு சாக்கில் போட்டு இறுக்கி கட்டி ஒரு ஓரமாக வெயில் இல்லாமல் போட்டு வச்சுருங்க. கொஞ்ச நாள் ஆக மிஞ்சி போனால் என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் மேக்ஸிமம் மக்கிறதுக்கு 2 months 60 நாட்கள் தாங்க. எதை கட்டி நீங்கள் சாக்கில் போட்டிங்கனாலும் 60 நாளில் மக்கி போயிடும். பக்கத்தில் வெங்காயம் மண்டி கிடக்குதா, வாங்கிட்டு வந்து ஒரு சாக்கில் போடுங்க. 2 மாதம்லாம் வெங்காயத்தாளுக்கு ஆகாது. 1 monthலேயே அழகாக மக்கி மண்ணாக மாறிடுங்க. சரி, சாணம் கிடைக்குது, இல்லை எங்கள் ஊரில் சாணம் கிடைக்காது, ஆட்டு புழுக்கை கிடைக்குது, எதுவாக இருந்தாலும் கட்டி ஒரு ஓரமாக சாக்கில் போட்டுக்கிட்டே வாங்கங்க. இந்த மண்கலவை நான் ஆடி மாதத்தில் தான் ரெடி பண்ணுவேன், இந்த மண்கலவை இந்த இடத்துல தான் நோங்க. எப்போ என்ன கிடைச்சாலும் வாங்கி சாக்கில் போட்டுக்கிட்டே வாங்க. சாக்கில் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து அது மண்ணாகவே மாறிடும். மக்கி 60 நாட்களில் மண்ணாகவே மாறிடுங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய கிச்சனில் சாப்பிட்ற காய்கறியாக இருக்கட்டும், சாப்பிட்ற பழங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த மாதிரி நீங்கள் காய வச்சிட்டோ இல்லை அப்படியே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டி ஒரு சாக்கில் போடலாம். இல்லை எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணும் அப்படின்னாக்க மண்தரை இருந்ததுன்னா அந்த மண்தரையில் கொட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு நாள் நீங்கள் தண்ணி தெளித்து குளிர விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்காக ரெகுலராக தண்ணி தெளிக்கணும், அதை கிண்டி விடணும் நோங்க. ஒரு நாள் தண்ணி தெளிச்சிங்கன்னா அதில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மண் அடியிலிருந்து அதில் அப்படியே கரையான் பிடிச்சி அதெல்லாம் மக்கி மண்ணாகவே ஒரு குறிப்பிட்ட நாளில் மாறும். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு கம்ப்ளீட்டாக மண்ணாக அது மாறுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற சரி தனித்தனியாக இத்தனை சாக்கு எங்கள் வீட்டில் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு சாக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் முட்டை ஓடு அது இது எல்லாத்தையும் போட்டு ஒரே சாக்கில் கட்டி போடுங்க. எல்லாமே மக்க ஆரம்பிக்கிறோம். சரி, தனியாக அதை மட்டும் போட்டு 60 நாள் என்னால் காத்திருக்க முடியலைன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வாசலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு கட்டி வச்சுருங்க. தண்ணியை ஒரு தடவை மட்டும் தெளித்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா 30 நாட்களில் கூட அது மக்க ஆரம்பித்து மண்ணாக மாறும். இதை அப்படியே எதுவும் தேவையில்லைங்க. இந்த கலவையெல்லாம் மக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது மண் மாதிரியே தான் இருக்கும். இதில் செடி வச்சிங்கன்னா என் தோட்டம்லாம் என்னங்க பெரிய தோட்டம், அதையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பண்ண நேரம் இல்லாமல் இருக்கிறதுல எனக்கு தேவையான காய்கறிகளை எடுக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சதை என் உறவுகளுக்கு சொல்லி உங்களுக்கு அதை செய்ய வைக்கணும் இல்லையா, அதனால தாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கிற மண் கலவையில் 1 தொட்டி 2 தொட்டி 3 தொட்டின்னு கொஞ்சமாக வச்சு செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை அந்த பக்கம் இது நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. பெரிய அளவில் கூட நீங்கள் மாடி தோட்டம் வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் இதுலேயே நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாடி தோட்டம் வைக்கணும், செடி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் யூடியூப்பை பார்க்காம நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய குப்பை மேடுகளை பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். பெரிய அளவில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எதையும் பார்க்க வேணாம், யார்கிட்டையும் கேட்க வேணாம், என்னால் செடி வளர்க்க முடியும் அப்படின்னு அந்த குப்பை மேடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குங்க. வெளியில் போய் குப்பை மேட்டில் இருக்கக்கூடிய செடிகளை ஒவ்வொன்றையும் எடுத்து உங்களுக்கு காமிச்சு நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை கொஞ்சம் நான் லேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஆடி மாதமும் முடிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ ஆடி மாதத்தில் தான் போடணும் அப்படிங்கன்னா நோங்க.
நீங்கள் குப்பை மேட்டில் பாருங்கள், அது எப்போ போட்டாங்க எப்போ வளருதுன்னே தெரியாமல் தானே வளருது. ஸோ ஆடி மாதம் கடந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம், இப்போ கூட போடுங்க, போட்டால் கண்டிப்பாக வளருங்க. என்ன ஒன்று, அது ஈல்டு நிறைய வேணும், அதுக்காக தான் அந்த என்ன சொல்கிறது, அவரை போன்ற காய்கறிகளுக்கு இந்த பருவம் ஏற்றதாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம என்ன சாதாரண காய்கறிகள் எல்லாமே அடிப்படை காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எப்போ வேணாலும் போடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இதுக்குன்னு படிக்கணும், இதுக்குன்னு நம்ம நிறைய பார்க்கணும், இதுக்குன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஒன்று விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப போகிற போக்கில் நான் ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன், அதில் அறுவடையை அள்ளிக்கிட்டும் இருப்பேன், என் வீட்டில் தேவையானதை நான் எடுத்துக்கிட்டும் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் உறவுகளுக்கும் என்னோடய உற்றாருக்கு நான் அதை கொடுத்துக்கிட்டும் இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பயங்கர மோட்டிவேட்டிவாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் கார்டன் பண்ணி ஹாப்பியாக அறுவடையை அள்ள ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் மாடி தோட்டத்தில் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கவலை வரும்போதெல்லாம் குப்பை மேட்டை பாருங்கள். குப்பை மேடு உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும். நீங்கள் சேனலை பார்த்துட்டு ஒவ்வொரு சேனலையும் பார்த்து குழம்பாதீங்க, மனசு கலங்காதீங்க, ஐயோன்னு கவலையே படாதீங்க. குப்பை மேட்டிலிருந்து பல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு உத்வேகம் வரும், தோட்டம் ஆரம்பிக்கலாம், என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக இனி எல்லாருமே தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிருவீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பெற்ற இன்பம் எல்லாரும் பெற வேணாமா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.